வெஜ் பிரியாணியில் மட்டன் கைமா சேர்த்து அருமையான டேஸ்ட்டில் ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அஸ்மாஸ் தமிழ் கிச்சன். வழக்கமாக வெஜ் பிரியாணி செஞ்சு எல்லோரும் சாப்பிட்ருப்போம். இந்த வீடியோவில் வெஜ் பிரியாணியில் மட்டன் கைமா சேர்த்து வித்தியாசமாக அதே சமயம் டேஸ்டியான சிம்பிள் பிரியாணி செஞ்சு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 4 தக்காளி, 3 பெரிய வெங்காயம், 50 கிராம் கேரட்டு, 3 உருளைக்கிழங்கு, 50 கிராம் பீன்ஸ், 50 கிராம் பச்சை பட்டாணி, 200 கிராம் மட்டன் கைமா, மல்லித்தலை, இஞ்சி பூண்டு விழுது, ஒரு லெமன் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபியை குக்கரில் 2 to 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுக்கிறேன். இதில் நீங்கள் வேணும்னா உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி கூடுதலாக செஞ்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகி வந்ததும் 2 பட்டை, 2 துண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். மூணு பெரிய வெங்காயத்தை அரைச்சி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து மல்லித்தலை, புதினாவை சேர்த்துக்கலாம். 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இது கூட 200 கிராம் மட்டன் கைமாவை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. கைமா நல்லா வதங்கி வந்ததும் வெட்டி வச்ச கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு சேர்த்து 2 நிமிஷத்துக்கு வதக்கி விடலாங்க. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச 4 தக்காளியை சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டு மேலும் 2 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இதை இப்படியே மேலும் 5 நிமிஷத்துக்கு வேக விட்டு கழுவி 1/4 மணி நேரம் ஊற வச்ச 1.5 டம்ளர் அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு தடவை உப்பு காரம் அளவு சரி பார்த்துக்குங்க. திரும்பவும் ஒரு டைம் நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு 2 to 3 விசில் விட்டு இறக்கினா சூப்பரான கைமா வெஜ் பிரியாணி ரெடிங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.